ஹாய், நீங்கள் எல்லாரும் கேட்ட இந்த ப்ரௌனி குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த குக்கீஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப் வரலையா? அப்போ நீங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் ப்ரௌனி லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ப்ரௌனி குக்கியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாக்லேட்டியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குக்கீஸு. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப் வர்றதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் அண்டு இந்த குக்கீஸை எப்படி ஃபஜ்ஜியாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த ஃப்ரீ பேக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த குக்கீஸ் செய்ய தேவையான டூல்ஸ் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 250 கிராம் குக்கீஸ் செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு கிளியரான பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் சாப் பண்ணி வச்சுருக்க டார்க் காம்பவுண்டாக எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் வச்சு ஒரு பாத்திரத்தை அடியில் வச்சு இதுக்கு மேலே பவுல் வச்சு நீங்கள் இந்த சாக்லேட்டை பட்டரும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி கிடச்சதும் இதை அப்படியே எடுத்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வேறு ஒரு பவுலில் எக்கு சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கிளியரான பவுலில் ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பவுடர் சுகர் ஆட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் சுகர்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, இதெல்லாம் தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த எக்கு கூட சுகர் நல்லா டிசால்வ் ஆனதும் இது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் அந்த தனியாக ரெஸ்ட்டில் வச்சுருக்கேங்க இல்லையா இந்த சாக்லேட் மிக்சர், அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அகைன் இதையும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட நீங்கள் மைதா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 5 கிராம் கோகோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து இதில் நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃப்ளாரும் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த குக்கி டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூபர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அது மேலே இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க, ஏன்னா நிறைய எடுத்திங்க அப்படின்னா குக்கி உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 குக்கீஸ்க்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 4 குக்கீஸ் நான் அப்போவே பேக் பண்ணி எடுத்தேன். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் வச்சு அகெயின் பேக் பண்ணேன். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டர் பண்ண ஓடிஜியில் நான் இதை ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் கிரிங்கிள் டாப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. இதை நான் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் வச்சு அதுக்கப்புறம் இந்த டோவை நான் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டோ உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ இந்த குக்கீஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த குக்கீஸோட பேக் சைட் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பர்ஃபெக்டாக அது பேக் ஆகிருக்குன்னு. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த ப்ரௌனி குக்கீஸ் ஃபஜ்ஜியாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியே லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ள ஃபஜ்ஜியாகவும் இருக்கிறது தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த குக்கீஸை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.